அம்புலிமாமா கதைகள். சரியான தீர்ப்பு. கனகபுரத்துல கனககுப்தன்கிற பணக்காரன் இருந்தான். அவனுக்கு அமரன், சமரன், விமலன்னு 3 மகன்கள் இருந்தாங்க. 3 பேரும் இளைஞர்கள், நல்ல அறிவாளிகள், சண்டை போட்டுக்காம ஒத்துமையோட இருந்து வந்தாங்க. எல்லா விஷயங்களையும் ஒளிவு மறைவில்லாம அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க ஒவ்வொருத்தரும் மறைச்சு வந்தாங்க. அதுதான் அவங்க 3 பேருமே கனகபுர இளவரசி மேல ஆசை வச்சிருந்தது. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் கனககுப்தன் தன்னோட மகன்கள் கிட்ட, மகன்களே, எனக்கு வயதாகிட்டு நான் நிறைய சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் நீங்க மனம் செஞ்சுக்கிட்டு குழந்தை இன்னும் ஆகிட்டா இந்த பணம் எல்லாம் கரைஞ்சிடும். நானும் என்னோட முன்னோர்களும் வியாபாரத்தை மேற்கொண்டு சிறுக சிறுக பணம் சேர்த்தவங்க. அதனால நீங்களும் உங்க முன்னோர்கள் செஞ்ச தொழிலையே செய்யணும். அதனால நீங்க வெளியூருக்கு போய் வியாபாரம் செஞ்சு பணம் சம்பாதிச்சுட்டு வரணும். இதுதான் உங்களுக்கு அழகுன்னு சொன்னான். அவங்களும் தன்னோட தந்தை சொன்னபடி வெளியூர் போய் வியாபாரம் செஞ்சுட்டு வரலான்னு ஒரு நல்ல நாள்ல அவங்க ஊரை விட்டு கிளம்பினாங்க. வழியில அவங்க மாதவபுரத்தை அடைஞ்சி அந்த ஊர் சந்தையில பலவிதமான பொருட்கள் இருக்கிறத பார்த்தாங்க. 3 பேரும், இந்த ஊர் சந்தையில பல அதிசயமான பொருட்கள் இருக்கு, அதையெல்லாம் இப்போ வாங்க ஆசைப்பட வேணாம். நாம நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இங்க வர்றப்போ நாம விரும்புகிற பொருளை வாங்கிக்குவோன்னு பேசிக்கிட்டாங்க. அப்போ 3 பேரும் அன்னையிலிருந்து சரியா 1 வருஷத்துக்கு அப்புறம் அதே சந்தையில சந்திக்கிறதுன்னு தீர்மானிச்சு 3 வெவ்வேறு திசைகள்ல போனாங்க. சரியா 1 வருஷம் போச்சு. முதல்ல அங்கு வந்தவன் விமலன். அவன் சந்தையை சுத்தி வந்தப்போ ஒரு அபூர்வ எலுமிச்சம் பழத்தை பார்த்தான். அதை அறுத்து அதோட சாரை பிழிஞ்சு கொடுத்தா மிக கடுமையான நோயில அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் மறு நிமிஷமே குணமடைஞ்சிடுவாங்களாம். விமலன் இதை கேட்டு இது ஒரு அதிசய பொருள் தான்னு சொல்லி 1000 வராகன்கள் கொடுத்து வாங்கிக்கிட்டான். அவனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க வந்த சமரன் ஒரு அதிசய முக்காலிய 1000 வராகன்களுக்கு வாங்கினான். அது மேல அமர்ந்து எங்க போகணும்னு நினைச்சாலும் அது அவனை அங்க கொண்டு போய் விட்டுடுமா. இவனுக்கு அப்புறம் வந்த அமரன் ஒரு அதிசய முகம் பார்க்கும் கண்ணாடிய 1000 வராகன்கள் விலை கொடுத்து வாங்கினான். உலகத்துல எந்த பகுதியை பார்க்க நினைச்சு பார்த்தாலும் அதுல அந்த பகுதியும் அங்க நடக்கிறதும் தெரியுமா. 3 பேரும் ஓரிடத்துல சந்திச்சு அவங்க வாங்கின அதிசய பொருட்களை பத்தி சொன்னாங்க. அப்போ அமரன், சரி, நாம வாங்கியுள்ள பொருட்கள் எல்லாம் அதிசய பொருட்கள் தான். இப்போ அரண்மனையில அரசகுமாரி அனுபமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு பாக்குறேன்னு சொல்லி தன்னோட அதிசய கண்ணாடியை எடுத்து பார்த்தான். மறு நிமிஷமே அவன் ஆன்னு அலர்னோன்னு, ஏன் இப்படி பதற, கண்ணாடியில நீ என்ன பார்த்தேன்னு கேட்டாங்க. அமரனும், அரசகுமாரி படுத்த படுக்கையா கிடக்கிறா, சுத்திலும் எல்லோரும் கவலை தோஞ்ச முகத்தோட இருக்கிறாங்க. அவளோட நிலைய பார்த்தா இன்னமும் சில நொடிகள்ல இறந்துடுவா போல இருக்கு. இப்படி அவளோட நிலை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்னான். உடனே சமரன், நாம 3 பேரும் இந்த முக்காலி மேல உட்காந்துக்கலாம், இது நம்மள அரசகுமாரியோட அறையில கொண்டு போய் விட்டுடும்னு சொன்னான். மறு நிமிஷமே 3 பேரும் அந்த முக்காலியில உட்கார்ந்தாங்க. முக்காலியும் அவங்கள அரசகுமாரி அனுபமா படுத்திருக்க அறையில கொண்டு போய் விட்டுது. விமலன் அரசகுமாரியோட கட்டில் பக்கத்துல நின்று தாங்கிட்ட இருந்த எலுமிச்சம் பழத்தை அறுத்து அதோட சாரை அரசகுமாரியோட வாயில பிழிஞ்சான். அந்த சாறு அரசகுமாரியோட வாயில போனோன்னு அவ படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தா. அவளோட உடல் முன் போல ஆகி அழகோட இருந்தா. இதை பார்த்தோன்னே எல்லோரும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. மன்னனும், என்னோட மகள் குணமடைஞ்சி முன் போல ஆரோக்கியமாவும் அழகாவும் இருக்கா. இவளை பிழைக்க வைக்கிறவங்களுக்கு இவளை மனமுடிச்சு கொடுக்கறதாவும் என்னோட நாட்டுல பாதியை கொடுக்கறதாவும் அறிவிச்சிருந்தேன். இப்போ நீங்க 3 பேரும் வந்தீங்க, அவளை காப்பாத்திட்டீங்க. அதனால என்னோட மகளோட திருமணத்துக்கான ஏற்பாடை செய்யணும். உங்க 3 பேர்ல யாருக்கு அவளை திருமணம் செஞ்சு வைக்கிறதுனா புரியலன்னு சொன்னான். இப்போ அமரன், என்னோட கண்ணாடி இருந்ததுனாலதான் அரசகுமாரியோட நிலைய பார்த்து இங்க வர முடிஞ்சதுன்னு சொன்னோன்னு சமரன், இந்த அதிசய கண்ணாடி இருந்தாலும் நாங்க இங்க வந்து சேர்ந்தது என்னோட அதிசய முக்காலியோட உதவியால தான்னு சொன்னான். அப்போ விமலன், இந்த அதிசய கண்ணாடியும் இந்த முக்காலியும் நாங்க இங்க வர உதவினாலும் என்னோட எலுமிச்சம்பழ சாரை குடிச்சுதான் அரசகுமாரி குணமடைஞ்சான்னு சொல்லி தனக்கு அந்த எலுமிச்சம்பழம் கிடைச்ச விதத்தை சொல்லி அதோட சக்தியையும் எடுத்து சொன்னான். இதையெல்லாம் கேட்ட மன்னனுக்கும் மந்திரிகளுக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல. கண்ணாடியோ முக்காலியோ இல்ல எலுமிச்சம்பழமோ இதுல ஒண்ணு இல்லைனாலும் அரசகுமாரி பிழைச்சிருக்க முடியாது. அதனால இந்த 3 பேருக்கும் சம வாய்ப்பு இருக்கிறதா நினைச்சு மன்னன்
உங்க 3 பேர்ல அரசகுமாரிய மணக்க தகுதி உள்ளவங்க யாருன்னு நீங்களே சொல்லுங்கன்னு கேட்டோன்னு, அது வரைக்கும் எல்லா விஷயங்கள்லயும் அந்த சகோதரர்கள் ஒற்றுமையோட இருந்தது மாதிரி இல்லாம, இப்போ அந்த தகுதி தனக்குதான்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அத பார்த்த மன்னன், இது சிக்கலான பிரச்சனை மாதிரி இருக்கு. இன்னையிலிருந்து 7வது நாள்ல தர்பார கூட்டுறேன். அதுக்கு நாட்டோட பல அறிஞர்கள் வருவாங்க. அவங்க என்ன முடிவு சொல்றாங்க பார்க்கலான்னு சொன்னான். 7வது நாள்ல தர்பாரும் கூடுனது. தர்பாருக்கு வந்தவங்க அவங்க வாத திறமைகளை காட்டினாங்களே ஒழிய எந்தவித முடிவையும் அவங்களால சொல்ல முடியல. அப்போ அரசகுமாரி அனுபமா எழுந்து நின்னு, இதுக்கான தீர்ப்பு கொடுக்கறது இல்ல, நானும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லலாமான்னு கேட்டோன்னே அங்கிருந்தவங்களும், ஆஹா தாராளமா சொல்லலாம், அதனால பிரச்சனை தீர்ந்துடும்னா அது வரவேற்கத்தக்கதுதான்னு சொன்னாங்க. அரசகுமாரியும், இது வரைக்கும் நீங்க இவங்க 3 பேருக்கும் சம வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு யோசிச்சிங்க. அது தவறுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட உயிரை காப்பாத்துனதுல அந்த 3 பேர்ல யாருக்கு பொறுப்பு அதிகம்னு யோசிச்சிங்களே ஒழிய இன்னொரு விஷயத்த மறந்துட்டீங்க. இவங்கள யார் எனக்காக தியாகம் செஞ்சாங்க? அதிசய கண்ணாடியோட சொந்தக்காரர் இன்னமும் அதை தாங்கிட்டே வச்சிருக்காரு. அவர் அதை இன்னமும் பயன்படுத்தலாம். அதுபோல அதிசய முக்காலியோட சொந்தக்காரர்கிட்ட அது இன்னமும் இருக்கு. அவர் அதை இன்னமும் பயன்படுத்தலாம். ஆனா எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்தவர் அதை அறுத்து அதோட சாரை என்னோட வாயில விட்டு என்னோட நீண்ட கள்ள நோயை நொடியில போக்கிட்டாரு. இப்போ அது அவர்கிட்ட இல்ல. எனக்காக அதை அவர் தியாகம் செஞ்சிட்டாரு. இப்படி தியாகம் செஞ்சவர் தான் என்னோட கணவராகிற தகுதி உள்ளவர்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னா. எல்லோரும் அரசகுமாரிய பாராட்டி இதுதான் சரியான தீர்ப்புன்னு சொன்னாங்க. விமலனுக்கும் அரசகுமாரி அனுபமாவுக்கும் அடுத்த நல்ல முகூர்த்தத்திலேயே திருமணம் நடந்தது. விமலனும் தன்னோட 2 சகோதரர்களையும் நல்லா கௌரவிச்சான். விமலனோட தந்தை கனககுப்தனும் தன்னோட புதல்வர்களை நினைச்சு பெருமிதம் அடைஞ்சான்.